வணக்கம் மை டியர் கிளவுட் செவன் சினிமா நேயர்களே. நான் உங்கள் விஜய் கணேஷ் கோவிந்தன் அண்ட் நிதிஷ்குமார். ஓகே. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து நேஷனல் க்ரஷ்ஷாக இருக்கலாம். அண்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தங்க சிலை அப்படின்னு என்னென்னமோ பேசலாம். ஆனால் இந்த 70s 80s 90s இயர்லி 2K கிட்ஸ் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே க்ரஷ்னா அது இவங்க தான். சில்க் ஸ்மிதா. ஆ ஸோ இந்த பேரை கேட்டாலே கண்டிப்பா ஒரு அது சிலர் அது ஒரு வேற மாதிரியான ஒரு வைபு. ஸோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து பிறந்த நாள். பிறந்த நாள் அதோட ஸ்பெஷல் வீடியோ தான் இது. அண்ட் இவங்களோட வாழ்க்கையே ரொம்ப பெருசா நிறைய கதைகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க தான். பட் இருந்தாலும் இந்த 2025லயும் வீட்டு ஃபுல்லா சில்க் ஸ்மிதா ஸ்டிக்கர் ஒட்டியும் இல்ல அவங்களோட படம் போட்ட டிஷர்ட் போட்டும் ஸோ அந்த மாதிரி சுற்றுற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நார்மலாகவே இதை பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் இயர் வந்த மார்க் ஆண்டனி படத்தில் கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக அந்த பாட்டுக்காக அந்த ஒரு சீனுக்காக தியேட்டர் என்ன ஆச்சுன்றது நீங்களே விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. தியேட்டருக்கு மார்க் ஆண்டனி படம் பார்க்க போயிருந்தா அந்த மாதிரியான ஒரு தியேட்டர் வைப் கொடுத்ததுக்கு ஒரு முக்கிய ரீசன் வந்து சில்க் ஸ்மிதா அவங்களுடைய கேமியோ. அவங்க கேமியோ இல்லை, அவங்கள மாதிரி ஒருத்தங்களை வச்சு அப்புறம் ஏஐ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான். அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் அவங்களோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது உங்ககிட்ட ரொம்ப முக்கியமாக சில்க் ஸ்மிதா அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து அவங்க என்னப்பா கிளாமராக நடித்த ஒருத்தங்க, ஐட்டம் சாங்ஸ் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரின்றது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். அதை தாண்டி அவங்க எவ்வளோ போல்டான ஒரு பர்சனாலிட்டி, அதை தாண்டி அவங்க எவ்வளோ ஹெல்பிங் மைண்டட் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாங்க. அது வரைக்கும் இருந்த இந்த ஐட்டம் சாங்லாம் இப்போ ஆடிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் அப்போவே அடித்தளம் போட்டது அவங்க தான். அவங்க தான். ஆமாம், இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லணும் அவங்களுக்கு உண்மை அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேஷன் சென்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின்ஸ் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தனியாக ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியாக இருப்பாங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஒருத்தங்க ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இருப்பாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, சில்க் ஸ்மிதா அவர்களே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மேக்கப் அசிஸ்டன்ட், செட் அசிஸ்டன்ட், டச் அப் கேர்ள் அந்த மாதிரி தான் வந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திராவில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. 1960ல வந்து டிசம்பர் 2 வந்து அவங்களோட பர்த் டேட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே அவங்களுக்கு மேரேஜ் வேறு நடந்திருக்கு. இது எவ்வளோ கன்ஃபார்ம்னு தெரில. பட் நாம் தேடி பார்த்த வரைக்கும் 14, 15 அந்த ஏஜ்லேயே அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப யங் ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே நிறைய ட்ரபிள்ஸ் அவங்களுக்கு அந்த லைஃப்பில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதிலிருந்து வெளியே வந்து தான் இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க ஒரு 17, 18 அந்த ஏஜில். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டோட அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்டோட கிடையாது, அவங்களுக்கு அசிஸ்டன்ட். இது இல்லாம செட் அசிஸ்டண்டா அப்பப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த சமயத்துல தான் இவங்களை பார்த்த ஒரு டைரக்டர், இவங்க கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இது வந்து சினிமா ஃபேஸ், இந்த ஃபேஸ் உள்ள இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன ரோல் கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்ப இருந்து ஒரு சில சின்ன சின்ன ரோல்ஸ் அவங்க வந்து அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வண்டி சக்கரம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் கொடுக்கப்படுது. அந்த ரோலோட பேர் வந்து சில்க். ஸோ அதுல இருந்து தான் விஜயலட்சுமியா இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதாவா வந்து உருவம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமால. சில்க் ஸ்மிதாவோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி. ஸோ அது அந்த படத்தை வண்டி சக்கரம் அப்படிங்கிற படத்துல அவங்க பண்ண கேரக்டர் அந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆச்சு. ஸோ அதுல இருந்து சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற பேரோட தான் அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்க வந்து இப்போ கூட நீங்க அவங்களோட ரேண்டம் இமேஜஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய படங்கள்ல அவங்க பண்ண கேரக்டர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய லுக் ஆகட்டும், அவங்களுடைய போஸ் ஆகட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அட்ராக்டிவாக இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லாருமே வந்து கொரியன் அது இது நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியா பெருசாக இருக்கிறதுனால நம்ம நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறோம், ஃபோன் மூலியமாகவே பார்க்குறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு நாவலிஸ்ட், அதாவது ஒரு பேர் வந்து ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாவல்லாம் எழுதுவார். ஸோ அந்த புக்ஸ் இவங்க வந்து பயங்கரமாக படிப்பாங்களாம். ஸோ அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கவர் பிக், அப்போல்லாம் வந்து நிறைய மாடல்ஸோட பிக்கை தானே கவர் பிக்காக வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய பிக்கில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி லுக்கில் இருக்கணும், இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடைக்கணும், இந்த மாதிரி போஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போவே சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப மெனக்கெட்டு அது அப்போவே அந்த ஒரு ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம அவங்க 80ஸ்ல பண்ணதை இப்போ நம்ம 2025லயும் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க வந்து 1960ல பிறந்தாங்கன்னு சொன்னேன். 1979 அவங்களோட 18, 19 ஏஜ்ல வந்து அந்த வண்டி சக்கரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. பட் 1996ல அவங்க இறந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஓவரால் அவங்களோட கெரியருங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு டியூரேஷன் தான் இருந்திருக்கு. அதிகபட்சம் 17 இயர்ஸ் ஆர் 16 இயர்ஸ் இவ்வளவுதான் அவங்களோட கெரியர் அப்படிங்கிறது சினிமா இருந்திருக்கு. பட் இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 450க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. 5 லாங்குவேஜ்ல. 5 லாங்குவேஜ்ல. அதுவும் 5 லாங்குவேஜ்ல.
ஹிந்தி அது மட்டும் இல்லாம 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். ஸோ எல்லாத்துலயுமே நல்ல பிளாக் பஸ்டர் படங்கள குடுத்துருக்காங்க. இன்ஃபாக்ட் அந்த காலத்துல சில்க் ஸ்மிதா நடிச்சா அந்த படம் ஹிட்டு. அவங்க ஒரு லக்கி சார்மா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இத ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு கால் ஷீட்டே கிடைக்காதாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருப்பாங்களாம். புரொடியூசர்ஸ் போய் அவங்க கிட்ட ஜஸ்ட் எங்களுக்கு 3 நிமிஷம் சீன் கிடைச்சா போதும் உங்களோடது. நீங்க அவ்ளோ எங்களுக்கு படத்துக்கு வந்தா போதும் அப்டிங்கிற மாரி கெஞ்சி அந்த 3 நிமிஷம் கால் நடிச்சா ஷீட். போதும். அந்த கால் ஷீட்ட மட்டும் வாங்கி படத்துல அவங்க நடிக்க வைப்பாங்களாம். பிகாஸ் அவங்க ஃபேஸ் இருந்தாலேயே போஸ்டர்ல அவங்க பேஸ் போட்டாலே அந்த படம் வந்து ஹிட் ஹிட். அப்படிங்கிற மாரி அந்த காலகட்டத்தில இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க. அதனாலேயே அவங்க மேல பல பேருக்கு பொறாம வேற இருந்திருக்கு. நீங்க சொன்னதுதான். அவங்களுடைய 2, 3 நிமிஷம் கால் ஷீட் இருந்தா கூட போதும். அவங்க படத்த போஸ்டர்ல பார்த்தாலே படம் ஹிட் அப்டின்ற மாரியான காலகட்டங்கள் இருந்திருந்தாலும், அ அவங்கள வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்குக்கோ, ஸ்பெஷல் நம்பர்ஸ்க்கோ, இல்ல வந்து ஒரு கிளாமரஸான ரோலுக்கோ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பாரதி ராஜா அவர்கள் தான், இல்ல எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு மேக்கப் அசிஸ்டன்ட்டா பார்த்து, இல்ல இது வந்து கேமரா பின்னாடி வேலை செய்யக்கூடிய மூஞ்சி இல்ல. இது கேமராக்கு முன்னாடி வர வேண்டியவங்க அப்படின்னு பேசினாங்களோ, அதே மாரி பாரதி ராஜா அவர்கள் வந்து, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக மட்டும் இல்ல. அவங்க ஒரு நடிகை அப்படின்றத காட்டுறதுக்காகவே அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் வந்து எடுத்திருப்பாரு. அந்த படத்துல கார்த்தி ராதா அவங்க தான் டெபியூட் ஆயிருப்பாங்க. அந்த படத்துல சில்க் ஸ்மிதா படம்னாலே கூட்டம் அந்த டைம்ல குவிஞ்சிரும். அதே மாரி தான் சில்க் ஸ்மிதா அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்க்க போயிட்டாங்க. ஆனா, அந்த படத்துல சில்க் ஸ்மிதாக்குன்னு ஒரு பாட்டு கிடையாது. சில்க் ஸ்மிதா அவர்கள் அந்த படத்துல கிளாமர் சீனும் கிடையாது. ஆமா கிளாமர் சீன் எல்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாரியில நடிச்சிருப்பாங்க. ஆனா ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்து பிடிக்கல. எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, அது முன்னாடி வரைக்கும் சில்க் ஸ்மிதா அவர்களோட டான்ஸ பார்த்து, அவங்களுடைய அ எக்ஸ்பிரஷன்ஸ பார்த்து என்ஜாய் பண்ண ஃபேன்ஸ் வந்து, அவங்களுடைய நடிப்ப பார்த்து என்ஜாய் பண்ண மறந்துட்டாங்க. இன்ஃபாக்ட் சில்க் ஸ்மிதா அவர்களையும், பாரதி ராஜா அவர்களையும் அந்த டைம்ல ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க அப்படின்ற மாரியும் வந்து இப்போ ட்ரோலு, அப்ப விமர்சனம். அவ்வளதான். விமர்சனமும் இருந்தது. ஆனா, அந்த படத்து மூலியமா தான் வந்து சில்க் ஸ்மிதா அவர்கள் எப்பேர்ப்பட்ட நடிகை அப்டின்ட்டு பாரதி ராஜா அவர்கள் வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்தாரு. அவங்க இதுக்காக மட்டும் இல்ல, அவங்க ஒரு நடிகையும் கூட அப்டின்னு தெரிவிக்கிற மாரி தான் அலைகள் ஓய்வதில்லை படமும் வந்திருந்தது. நான் பொறாமைய பத்தி பேசியிருந்தேன்ல ப்ரோ. ம். ஸோ அந்த பொறாமை ஏன் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சில்க் ஸ்மிதா 450 பிளஸ் படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க நடிச்சாலே அந்த படம் ஹிட் அடிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் இதுவரைக்கும் அவங்க ஒரு படத்துல கூட ஹீரோயினா நடிச்சது கிடையாது. ஸோ இதுதான் அவங்க பண்ண பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த காலத்துல ஹீரோயின்ஸா இருந்தவங்க பயங்கரமா பொறாமப்பட்டுருக்காங்க இவங்கள பார்த்து. பிகாஸ் இந்த மாரி ஹீரோயினா நடிக்காத ஒருத்தவங்க வரது ஸ்க்ரீன்ல 3 நிமிஷமோ, 5 நிமிஷமோ தான். ஆனா அவங்களுக்காக தான் படம் பார்க்க வராங்க. ஃபேன்ஸ் ஃபேன்ஸ். அவங்களுக்கு தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்ப இருந்த ஹீரோயின்ஸுக்கு காண்டா இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்து தான் இவங்க அவங்களோட கெரியரே ஓட்டியிருக்காங்க. அதாவது இப்பவே எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளோ இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் இத்தன படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. ஓகே. ஆனா சில்க் ஸ்மிதா அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான பெர்சனாலிட்டி, பயங்கரமான நாலெட்ஜபிள் பெர்சனும் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த பொறாமை நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. அதாவது ஒரு வாட்டி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த படத்துல வந்து சில்க் ஸ்மிதா அவர்களும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து சேர்ல வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தாங்களாம். அப்போ சிவாஜி கணேசன் சார் வந்து அப்படி கிராஸ் பண்ணும்போது, இவங்க வந்து எழுந்துக்கல, எதுவுமே பண்ணல போல இருக்கு. கால் மேல கால் போட்டே உட்கார்ந்துருக்காங்க. இத பார்த்து சிவாஜி கணேசன் அவர்கள் டென்ஷன் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த டைம்ல பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாருமே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சிவாஜி கணேசன் ஐயா வந்து எப்பேர்ப்பட்ட நடிகர் தெரியுமா? அவரு முன்னாடி நீ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கியா? அது இதுன்ட்டு சில்க் ஸ்மிதா அவர்கள கிட்டத்தட்ட இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி சொல்லலாம் செஞ்சுட்டாங்க அப்டின்னே ம். வந்து சொல்லலாம். அந்த மாரி கடுமையான விமர்சனம் அந்த நேரத்துல அவங்க மேல இருந்தது. ஆனா, அந்த ஒரு விஷயத்த சில்க் ஸ்மிதா அவர்கள் இல்ல அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அந்த படத்தோட சீன்க்காக நான் ரொம்பவே ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ, இவ்வளதான் அந்த ட்ரெஸ் நான் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கும்போது என்னோட டைஸ்லாம் வந்து தெரியிற மாரி இருந்தது. நானே வந்து ஒரு மேல துண்டு போட்டு நான் எப்பயுமே மறைக்கிறதுக்காக கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பேன். அந்த மாரி தான் நான் போட்டு உட்கார்ந்திருந்தேன். அந்த நேரத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா வந்து போனாங்க. அந்த டைம்ல நான் எழுந்து நின்றேன். அந்த துண்டு கீழ விழுந்திருக்கும். நான் ரொம்ப ம். பாதி ட்ரெஸ்ஸோட வந்து நின்னு இருப்பேன். இது அவருக்கு அத விட ரொம்ப அவமரியாதையா இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எழுந்துக்கல. கால் மேல கால் போட்டுட்டு இருந்தேன்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனுமே வந்து குடுத்திருந்தாங்க. இத தாண்டி மாஸான ஒரு சம்பவமும் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது அவருடைய பேர் எனக்கு வேலு பிரபாகர். வேலு வேலு பிரபாகர். பிரபாகர் அவருன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து சில்க் ஸ்மிதா அவர்கள் கிட்ட வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வந்து ஒரு 8 மணிக்கா நான் மீட் பண்ண வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் சரின்ட்டு ரெடியா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு 8, 8:30 ஆயிட்டிருக்கு வரல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேரா அவங்களுடைய வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்துனது மட்டும் இல்லாம, ஒரு சம்பவம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இப்போ இது
எம்புரான் பார்ட் 2ல கூட வந்து பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த எம்புரான் பார்ட் 1ல மோகன்லாலுக்கு வச்ச சீன் வந்து ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ். ஒரு டைம்ல வந்து ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது கார்ல இருந்து ரஜினி அவர்கள் நடந்து போனோனே கிரவுட்லாம் சேர்ந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டா தான் இதையும் நான் பார்க்குறேன். என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வேலு பிரபாகர் அவங்களுடைய வீட்டுக்கு கார விட்டது மட்டும் இல்லாம, இறங்கி கார் மேல ஏறி உட்காந்துட்டாங்களாம். அங்க இருந்த மக்கள்லாம் பார்த்துட்டு, "என்ன இது சில்க் ஸ்மித்தா வந்து இங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கிரவுடா. அப்ப பார்த்துக்கோங்க அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி ஒரு ஃபேன் பேஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, அதே மாரி சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு அவ்ளோ ஒரு ஃபேன் பேஸ் அந்த டைம்ல இருந்திருக்காங்க. அந்த மாரி அவ்ளோ கூட்டம் கூட்டமா வந்து போனோனே, வேலு பிரபாகர் மறந்துட்டாராம். "என்னம்மா நீ இப்படி பண்ணின நீ வரேன்ன, வரல. மறந்துட்ட போல இருக்கு. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இப்படி பண்ணேன். இதுக்கப்புறம் இத மறக்க மாட்டேன்ல. இதுக்கப்புறம் நீ மறக்க மாட்டல்ல. சொன்ன டைம்க்கு வந்துருவல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு தக் லைஃப்ப அப்பவே அவங்க பண்ணியிருக்காங்க. எஸ். அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் தெரியாத ம். மாதிரி. ஏன்னா, இவங்க வந்து அங்கருந்து வந்தவங்க தான். அதாவது இந்த செட் அசிஸ்டன்ட்டா இருக்கவங்க, ஸோ இந்த மாரி லைட் மேன் இவங்கக்கூடலாம் வந்து நெறைய பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அங்க தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது, ஸோ இவங்க ஒரு பெரிய ஹீரோயின் ஆனதுக்கப்புறமா, ஒரு பெரிய நடிகை ஆனதுக்கப்புறமா, ஸோ அந்த மாரி கஷ்டப்படுற லைட் மேனுக்கோ, இல்ல அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு செட் அசிஸ்டன்ட்டுக்கோ, அதாவது பேக் எண்ட்ல வொர்க் பண்ற ரொம்ப ஏழ்மையான ஒரு சிலருக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறதுலருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயம் எந்த ஒரு புரொடியூசரோ, இல்ல எந்த ஒரு டைரக்டரோ அவங்ககிட்ட ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருந்திருக்காங்க. எனக்கு இதான் சம்பளம்னா, இதான் சம்பளம். 3 நிமிஷம்னாலும் அது காசு குடுத்தே ஆகணுங்கிறதுல மட்டும் கட் கரெக்ட் அண்ட் ரைட்டா தான். இருந்திருக்காங்க. பட் அந்த பக்கம் நல்லவங்க தான் அவங்க. அதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்துல இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் உதவினா எந்த மருத்துவ உதவி ஆகட்டும், அவங்க பசங்க படிக்கிறதுக்கான கல்வி உதவின்னு சொல்லிட்டு எல்லா உதவியும் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நீங்க சொன்ன மாரி தான். புரொடியூசர், டைரக்டர்ஸ், ஹீரோஸ் யாரு வேணாலும் ஒண்ணும் இருக்கலாம். இல்ல ப்ரோ. இருக்கிறவங்ககிட்ட வாங்கி இல்லாதவங்ககிட்ட குடுத்துருக்காங்க. இவங்க தான் அந்த அவங்க பண்ணது. மாரி ஆமா. அந்த மாரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. இத தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. அது நெறைய இடத்துல ஷக்கிலா அவர்களுமே வந்து பதிவு அவங்க பண்ணியிருப்பாங்க. எங்க இன்டர்வியூ குடுத்தாலும் இத மறக்காம ஆமா. சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு பதிவு தான். என்னன்னா, சில்க் ஸ்மிதா அவர்கள் இருந்த டைம்ல தான் ஷக்கீலா அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில்க் ஸ்மிதா அவர்களுடைய மிட் கெரியர்ன்னு நெனைக்கிறேன். அந்த ம். டைம்ல ஷக்கீலா அவர்களுடைய என்ட்ரி இருந்தது. அந்த நேரத்துல ஷக்கீலா அவர்கள் 2 பேருமே ஏதோ ஒரு கிளாமரான ரோல் ஒரு படத்துல வந்து பண்ணியிருக்காங்க போல. 2 பேருமே சேர்ந்து ஒரு 4, 5 படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த படம்னு நமக்கு கரெக்ட்டா தெரியல. ஒரு படத்துல அதாவது ஷக்கீலா அவர்கள் புதுசா நடிக்க வந்த டைம்ல. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஷக்கீலா அவர்கள் அந்த சீனுக்காக நெறைய டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஆ சில்க் ஸ்மிதா அவர்கள் இத வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, "இங்க வாங்கம்மான்னு" கூப்ட்டு போயிட்டு ரூம்ல பலார்ன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஷக்கீலாவ. ஷக்கீலாவ வந்து சில்க் ஸ்மிதா அவர்கள் பலார்ன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு அ நெறைய விஷயங்கள் நடந்ததா வந்து சொல்றாங்க. பட் அக்யூரேட்டா என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் என்ன சொன்னாங்கன்னா, "இப்போ நீ இருக்க இடத்துல நான் இருந்திருக்கேன். நான் வந்து இந்த மாரி சீன்ல ஒரே டேக்ல முடிச்சுருவேன். நீ இப்ப தான் உள்ள வந்திருக்க. டேக் போறது ஓகே. பட் ஆனா நீ என்ன மாரியான ரோல் பண்றன்னு பார்த்துக்கோ. நீ ஒவ்வொரு வாட்டி ரீடேக் எடுக்க எடுக்க அங்க இருக்கவங்கலாம் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. உன்ன பார்த்து ஒருத்தனும் ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். ஏன்னா நீ ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்க எப்படி எப்படி பார்ப்பாங்கன்ட்டு. நீ டேக் எடு, டைம் எடு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மாரியான சீன் பண்ணும்போது, டக்குனு ஒரே டேக்ல பிரிப்பேர் ஆயிக்கோ. தனியா பிரிப்பேர் ஆயிட்டு வந்து, ஒரே டேக்ல டக்குனு முடிச்சுட்டு போ. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ். அவங்க நெனச்சிருந்தா, "நீ ஏதாவது பண்ணிட்டு போ" அப்படின்ட்டு போயிருக்கலாம். பட் வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம். அந்த வலி நமக்கு என்னன்றது தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு அந்த வலி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த டைம்ல ஷக்கீலா அவர்களுக்கு சில்க் ஸ்மித் அவர்கள் ஒரு பயங்கரமான அட்வைஸ வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்பவும் தைரியமா வந்து ஸ்க்ரீன்ல பிரசன்ஸ் ஆவாங்க. பல டைரக்டர்ஸ் இப்ப வரைக்கும், "சோ நீங்க நடிக்கணும் அப்டின்னா, இவங்கள பார்த்து கத்துக்கோங்க" அப்படின்னு முக்கியமா சொல்ற அவங்க குடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்பவும் அன்பிலீவபிளா இருக்கும். ஸோ, அதனால தான் இப்போ வரைக்கும் கொண்டாடப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, வெறும் கிளாமரஸா மட்டும் நடிச்சவங்க காணாமலே போயிருக்காங்க. ஆனா, அது மட்டும் இல்லாம, அதாவது அவங்க கண்ல ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு அவங்க குடுக்குற முக்கியத்துவமா இருக்கட்டும், அத அவங்க எப்படி டெலிவர் பண்றாங்க, ஸோ அதற்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாரி பல விஷயங்கள்ல அவங்க வந்து பல பேர கவர்ந்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப நோட் பண்ணி வந்து எஸ். பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் பேசுறது மட்டும் இல்லாம, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது சுஷ்மிதா அவர்களுடைய பயோபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இன்னும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல கூட டர்ட்டி பிக்சர் அப்படின்னு ஆனா வந்திருக்கும். அது பட் அது அவங்களுடைய கதை அவங்களோட பயோபிக் கிடையாது. ஆக்சுவலி அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட எடுத்து படம் தான். பட் அது அவங்கள தப்பா காட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி இது மேல கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதனால அத போய் நம்பிராதீங்க உங்களோட ஆமா. பயோபிக்ன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட் நெறைய பேர் இத எடுக்க ட்ரை எ பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எடுக்க முடியாம இருக்காங்க. ஆமா. ஏன்னா, அவங்களுடைய மரணத்துல இன்னும் நெறைய சந்தேகம் இருக்கு. யார் பண்ணாங்க? எதனால ஆச்சு? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. அது ப்ராப்பரா
இன்னும் வெளிய வரல. அது என்னன்றதும் தெரியல. அதனால தான் அந்த பயோபிக் நடக்காம இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா இன்னும் நெறைய அனவுன்ஸ்மென்ட்ஸ் வந்து அவங்க வந்துட்டு அதாவது தான் இருக்கு. ஒரு ஃபேமஸான ஆக்டர் அப்படின்னு இருந்தாலே அவங்க கிட்ட நெறைய ரூமர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட எவ்ளோ ரூமர்ஸ் வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லாம அந்த டைம்ல அவங்களுக்கு இருந்த எதிரிகளும் அதிகம். ஆமா. எக்கச்சக்கமான ரூமர்ஸ் இவங்கள சுத்தி இருந்துச்சு. இதுல எது உண்மை, எது பொய்ங்கன்னு தெரியாத அளவுக்கு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரூமர்ஸ் இவங்கள சுத்தி இருந்துச்சு. ஸோ இந்த மாரி இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஷார்ட்டா இருந்தாலுமே, அதுக்குள்ள பல சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அதனால இப்ப வரைக்கும் கரெக்ட்டா இதுதான் அவங்களோட ஸ்டோரி அப்படின்னு சொல்ற அவங்களுடைய மாரி வாழ்க்கை வரலாறு. எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. எடுத்தா வந்து ஓரலா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி சில விஷயங்கள மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணி எடுக்கலாம். பட் அந்த படம் அவங்களுக்கு ட்ரிபியூட் குடுக்குற மாரி தான் இருக்கணும். அது அவங்கள வந்து டிஃபேமோ இல்ல கலாய்க்கிற மாரி இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தான் அவங்க ஃபேன்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. பார்ப்போம் ஏதாச்சும் ஒருத்தர் ஃபியூச்சர்ல இந்த மாரி எடுக்குறாங்களான்னு கண்டிப்பா. சொல்லிட்டு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட், அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கும் கூட தான் அவங்க. ஏன்னா நம்ம சொல்லும்போதே மக்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ! ஓகே இப்படியா? மேபி இப்ப இருக்கக்கூடிய ஜென்ஸி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வேணா ஸ்மிதா யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். பட் 70ஸ், 80ஸ், 90ஸ், 2கே கிட்ஸ் எல்லாம் கேளுங்க. அதுவும் இயர்லி 2கே கிட்ஸ்க்குலாம் கேளுங்க. எல்லாருமே வந்து ஸ்மிதானா இவங்க தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆல் ஜெனரேஷனோட கிரஷ் இவங்க தான். ஆமா. எத்தன பேரு அவங்களோட ஃபேன் அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இதே மாரியே வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க விஜய் கணேஷ் கோவிந்தன் அண்ட் நித்தீஷ், தேங்க் யூ.